வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 இன்றைக்கி நடந்த எக்ஸாமில் கடந்த மேக்ஸ் சம் தான் பார்க்க போகிறோம். அதாவது 3 சம் வந்து ஒரே மாதிரி ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்மேட் தெரிஞ்சால் 3 சம்முமே அட்டன் பண்ணியிருக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு நகரத்தில் மக்கள் தொகை ஆண்டொன்றுக்கு 6% அதிகரிக்கிறது. 2018ஆம் ஆண்டு மக்கள் தொகை வந்து இவ்வளோ அமௌண்ட்டில் இருக்குன்றாங்க. 20ஆம் ஆண்டின் மக்கள் தொகை அப்படின்னா எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து இது வந்து 6% அதிகரிக்கிறதுன்னு சொல்கிறாங்களா. அப்போ 100%ங்கிறது 106% ஆகும் அந்த மந்த் அந்த இயரோட எண்டில். ஓகேங்களா, அப்போ 106 டிவைடட் பை 100 போட்டுக்குவோம். அடுத்த வருஷம் இது 2018, 2019 அப்பையும் அந்த வருஷத்துக்கும் 6% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ திரும்பவும் 106 டிவைடட் பை 100 போடுறோம். இதுக்கு பக்கத்தில் வந்து இதுதான் வந்து இனிஷியல் மக்கள் தொகைன்னு சொல்லியிருக்காங்க. 2018ஆம் ஆண்டு இந்த மக்கள் தொகை தான் இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இனிஷியலான மக்கள் தொகை இங்கே போட்டோம்னா வர ஆன்சர் தான் வந்து என்னென்னா வந்து அதை அந்த ஆண்டோட இறுதியோட மக்கள் தொகை அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா, 106 டிவைடட் பை 100, 106 டிவைடட் பை 100, திரும்ப 106 டிவைடட் பை 100 இன்ட்டு இது வந்து இனிஷியலான மக்கள் தொகை இது பண்ணால் அந்த 2 வருஷம் முடிவில் எவ்வளோ மக்கள் தொகை வரும் அப்படின்னு இது ரெண்டையும் அடித்து போட்டோம்னா என்ன வருதுன்னா 2,68,276 இதுதான் வரும். இதை அடிச்சு போட்டால். ஓகேங்களா, இதுதான் ஆன்சர். இதே மாதிரி பாருங்கள், இன்னொரு சம்மும் கேட்டிருக்காங்க. ஆனால் வந்து கண்டென்ட் வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஒரு வகையான பாக்டீரியா முதலாவது 1 மணி நேரத்தில் 5% வளர்ச்சி அப்படின்னாங்கன்னா 100 கூட அதை கூட்டணும், இருக்கிற நம்பரை கூட்டணும். 100 + 5 105. ஓகேங்களா, அப்போ 105 டிவைடட் பை 100 போட்டாச்சு. அடுத்தது 2வது மணி நேரத்தில் 12,000 12% வளர்ச்சி குன்றின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 100ல் 12% போனால் எவ்வளோ? ஓகேங்களா, அப்போ எவ்வளோ வருது? 88 வரும். ஓகேங்களா, 88 வரும். 88 பை 100. அடுத்தது 3வது மணி நேரத்தில் 10% வளர்ச்சி அடையுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ வளர்ச்சினா ப்ளஸ் பண்ணணும். 100 + 10 110 டிவைடட் பை 100. இனிஷியலான பாக்டீரியோட எண்ணிக்கை என்னென்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், 20,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. அப்போ 20,000 இங்கே போட்டுக்கணும். அப்போ தான் வந்து முடிவில் எவ்வளோ பாக்டீரியா இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ இதை அடித்து போட்டோம்னா 20,328 பாக்டீரியாஸ் இருக்குது அப்படின்னு வரும். ஓகேங்களா, இதுதான் பாருங்கள். இதே மாதிரி சம் இன்னொன்றும் கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட வருடத்தில் ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 5% அதிகரிக்கிறது. மேலும் அதற்கு அடுத்த வருடத்தில் 5% குறைகிறது. 2வது ஆண்டின் முடிவில் மக்கள் தொகை அளவு இவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இனிஷியலாக எவ்வளோ இருந்திருக்கும்? 1ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் எவ்வளோ இருந்திருக்கும்? 1ஆம் ஆண்டின் முடிவில்னு கேட்கல, 1ஆம் ஆண்டின் தொடக்கத்தில். அப்போ இனிஷியலாக எவ்வளோ இருந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதே தான். இங்கே பாருங்கள், 5% ஃபஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 105 டிவைடட் பை 100. 2வது 5% கம்மியாகுது. ஸோ 95 டிவைடட் பை 100 எக்ஸ் ஈக்குவல் டு, ஏன்னா வந்து ஃபைனலாக எவ்வளோ இருக்குது? 9,975 மக்கள் தொகை இருக்குது. அப்போ இனிஷியலாக இருக்கிறத இங்கே போடணும். எப்பயுமே ஈக்குவலுக்கு இந்த பக்கம் இனிஷியலாக இருக்கிறதையும் இந்த இடத்துல வந்து ஃபைனலாக வர மக்கள் தொகையும் போடணும். மக்கள் தொகையா பாக்டீரியா எது கொடுத்தாலும் இந்த இடத்துல இருக்கிறது இனிஷியலாக இருக்கணும், இந்த இடத்துல இருக்கிறது ஃபைனலாக இருக்கணும். இப்போ இதை அடித்து போட்டோம்னா வந்துட்டு 10,000 அப்படிங்கிறது தான் வந்து இனிஷியலாக இருந்த மக்கள் தொகையாக இருக்கும். இந்த சம் தெரிஞ்சால் 3 மார்க் வாங்கியிருக்கு. 3 கொஷின் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி ஷார்ட்கட்ஸ் வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.